வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத்து பிசாக்கு வக்கரது உண்டான் தன்னோதென்று சொல்ல ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌ கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதேச குரு சுக்கர சனிப்பெச்ச ராகவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத அவசேசிய ஓம் அங்கரகு பஞ்சபோத அவசேசிய லங்கு வந்து பஞ்சபோத அவசேசிய ஓம் நங்கு வந்து பஞ்சபோத அவசேசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானோட அனைவரும் பரிபூர்ணமாக கிடைக்க முருகனும் நான் மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய் நமக. அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காம இருக்கிறீங்க, ஆனால் வீடியோ லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா? அதனால் நிறைய கருத்துக்கள், ஜோதிட கருத்துக்கள் நான் நிறைய சொல்லிட்டு வரேன், நிறைய பரிகார முறைகளையும் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? அந்த பரிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பலன்கள் செய்யும் போது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மனதார போய் பிரார்த்தனை பண்ணும்போது பரிகாரங்கள் செய்யும்போது மனம் ஒன்றி பரிகாரங்கள் செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு பலன்கள் உண்டு. ஏன்னா தெய்வ சக்தி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி. அந்த தெய்வ சக்தியை நோக்கி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பகலனை கண்ட பனி போல் அதெல்லாம் மறைந்து போயிடும். ஓகேங்களா? எப்பேர் கஷ்டமாக இருந்தாலும் அது 2 நாள் தான். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய சோகம், எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் 3 நாள் கழிச்சு அது நம்ம விட்டு விலகிடும். அந்த டைமில் நம்ம கோயில் பரிகாரங்கள் செய்யும்போது அந்த கஷ்டங்களோட நம்மளை நெருங்காது. அப்படிங்கிறத நான் அனுபவத்தில் நிறைய நான் அனுபவிச்சாதான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதுவாக என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நிறைய கோயில் தரிசனங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா. இதுவாக ஐயப்பனோட மிகப்பெரிய தீவிர பக்தர், முருகப்பெருமானோட தீவிர பக்தர். கோயில்கள் நிறைய கோயில் தரிசனம் இருக்கேன். இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பெரிய புண்ணியம் என்னென்னா, பகவான் கொடுத்த அருள் என்ன அப்படின்னா, நான் நிறையா கோயில்கள் தரிசனம் பண்ணிதான். அதே போல் நிறையா பேர்த்த நான் வந்து கோயில்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறேன். வண்டி வச்சு நிறைய நவகிரக ஸ்தலங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். கேரளாவில் இருக்கிற நிறைய கோயில்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். கர்நாடகாவில் இருக்கிற நிறைய கோயில்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். ஓகேங்களா? அவங்களால எவ்வளோ தொகை, கம்மியான தொகையில், கம்மியான லோ பட்ஜெட்டில் வண்டி வாடகை எவ்வளோ வரும், இதெல்லாம் பார்த்து டிரான்ஸ்பரேஷன் எல்லாம் எவ்வளோ வரும்னு பார்த்து கால்குலேஷன் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். இது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஜாதகம் பார்க்க வரவங்க கூட எளிமையான மனிதர்கள் தான். பெரிய ஹை லெவல் இருக்கிறவங்க யாரையும் நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு நம்ம இது இல்லை, யாரும் நம்ம எங்கிட்ட வர்றதில்லை. எங்கிட்ட மிடில் கிளாஸில் ஏழ்மையானவர்கள் தான் வர்றாங்க. அவங்களுக்கு தகுந்த பரிகார பூஜையில் கோயில் வழிபாடுகள் சொல்லிட்டு சாதாரணமான தட்சணை, குறைந்த அளவான தட்சணை தான் நான் வாங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய தட்சணை பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 ரூபா வரையும். அதுவுமே ஒரு சிலர் வந்து எங்கிட்ட வசதி இல்லை, சாமி எனக்கு பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த ஒரு வார்த்தைக்காகவே நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாகவே நிறைய பேருக்கு ஜாதகங்கள் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கடவுள் எனக்கு என்னுடைய தேவைக்கேற்ப எனக்கு கொடுத்துருக்கிறார், நிறைவாக கொடுத்துருக்கார், அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற அமைப்பினால நான் யாருக்கிட்டையும் அதிகமாக தட்சணை என்ற பெயரில் நான் வாங்கிறது கிடையாது. சாஸ்திரத்தை உண்மையாக எந்த அளவுக்கு உண்மையாக சொல்ல முடியுமோ கடவுள் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் என்ன பலன்கள் துல்லியமாக பகவானை வேண்டிட்டு நான் சொல்கிற பலன்கள் சொன்னால் ஒரு 70% அவங்களுக்கு நடக்குது. ஓகேங்களா? அதை நம்பி நம்மள்கிட்ட ரெகுலரான கஸ்டமர்களே எனக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரெகுலரான கஸ்டமர்களே என்கிட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் 300லேருந்து 500 தான். பிரச்சனை பார்த்தா 500, ஜாதகம் பார்த்தா 300லேருந்து 500, இவ்வளோ தான். அதுக்கு மேலே நான் வாங்குறது, அதுவுமே தட்சணை எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ட்டா நான் வாங்குறது கிடையாது. ஓகேங்களா? அவங்க என்னென்னா ஐயப்பனுக்கு சபரிமலை நான் போகிறதுக்கு என்ன பிரச்சனையும் ஏதோ உங்களால் முடிஞ்சது கொடுங்க அப்படின்னு சொல்லி ₹1 கூட வைக்கிறாங்களோ அதை வாங்கி அப்படி கணபதி கிட்ட அந்த பாதத்தில் வச்சுருவேன். சபரிமலை நான் போகிறப்ப அதை முடி போட்டு பிரார்த்தனை பண்ணி என்கிட்ட ஜாதகம் பார்க்க அத்தனை பேரும் தீர்க்காயோட நல்ல ஆயுள் பலத்தோட இருக்குன்னு நான் வேண்டிட்டு அதை கொண்டு போய் சபரிமலைக்கு மஞ்சள் கலர் முடி போட்டு சந்தனம் முடிச்சு சபரிமலை ஐயப்பன் முன்னாடி நான் போட்டுருவேன். ஓகேவா? இப்படி தான் நான் சாஸ்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். தவிர பணத்தின் அடிப்படையில் பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி நான் யாருக்கும் ஜாதகம் பார்ப்பதில்லை. ஓகேங்களா? ஜாதகம் பார்ப்பதில்லை. இவ்வளோ கொடுத்தாதான் என்கிட்ட நான் ஜாதகம் பார்ப்பேன்னு நான் யாருக்கிட்டையும் நான் சொல்கிறதில்லை, யாரையும் நான் ரெஃபர் பண்ணுறதில்லை, யாருக்கிட்டையும் நான் விளம்பரம் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஜாதகம் விற்கிறது மக்கள் நம்மளை தேடுறது கஷ்டத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட தேடி வர்றாங்க. இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் ஒரு மனிதன் வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா அவன் கஷ்டத்தை ஏதோ பிரச்சனைனா தான் அவன் ஜாதகம் பார்க்கணும், ஜோசியம் பார்க்கணும்னு போவான். ஆனால் சுபகாரியங்கள் நடக்குது, போய் நம்ம பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையுமா, இந்த ஜோதிடத்தை போய் கேட்கலாம் அப்படின்ட்டு வருவாங்க. ஓகேங்களா?
அப்போ நம்ம வந்து இந்த பரிகாரம் தோசை பரிகாரம்னு சொல்லி யார்கிட்டையும் தோசைக்கு இவ்வளோ தெளிக்கணும் அவ்வளோ தெளிக்கணும்னு சொல்லி அந்த பரிகாரம்லாம் பண்ணுறதில்ல. அதுக்கு உண்டான கோயில்களுக்கு எல்லா தோசைக்கும் அந்த கோயிலை ரெஃபர் பண்ணுவோம், அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதம் நான் டைம் சொல்லி ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு வண்டி வச்சு அவங்ககிட்ட ஒரு 2500 அல்லது 3000 வாங்கிட்டு நான் இருக்கிற ஸ்தலங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கேற்றுறது தான் பரிகாரம். ஓகே, அந்த அளவுக்கு நான் சலுகைகள் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிற எல்லாரும். இது வந்து என்ன தெரிஞ்சவங்க இந்த ஆவணி திருமலைவியல் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற மக்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு நான் பிரபலம் கிடையாது, உலக வேண்டுதலோட நான் பிரபலம் கிடையாது. பிரபலம் அடைந்தாலும் கூட என்னிடத்துல எவ்வளோ உச்சத்தில் கடவுள் கொண்டு போனாலும் ஜாதகம் பார்க்கறதுக்கு இதுதான் என்னகிட்ட எப்பவுமே என்னால் என்ன முடியல. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு இதுதான் தட்சணை. நான் இன்னும் எவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போனாலும் இந்த 5000 10,000 இந்த மாதிரி தட்சணை எப்பவும் நான் வாங்க மாட்டேன். ஓகேங்களா, கிரகங்களை கணித்து மக்களை வந்து தெய்வத்தின் அடிப்படையில் கொண்டு போறதுக்கு போதும், எனக்கு அதுவே போதும். ஓகேவா, அதுவே போது எனக்கு நிறைய. அதுக்கு எனக்கு கடவுள் வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, 2 பசங்க கொடுத்துருக்காரு. அவங்க நல்ல முறையில் லேக்ஸ் கணக்கில் நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, நல்ல ஐடி ஃபீல்டில் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, நல்ல வருமானம் இருக்குது. இதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகேங்களா, அதனால என்னுடைய வீட்டில் நான் சொல்கிற பரிகாரங்கள் வந்து மற்ற மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். தன்னுடைய அனுபவத்தை பார்த்து தெய்வங்களை வழிபடும் போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக துல்லியமாக ஓரளவுக்கு என்னுடைய கடவுள் அப்பன் முருகன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் ஓரளவுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, அதனால உலகத்தை வந்து முக்காலத்தில் முடிந்த ஜோதிடர்கள் அப்படின்ட்டு யாருமே உலகத்தில் கிடையாது. முக்காலத்தையும் உணர்ந்த ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கடவுள்களை தவிர, சித்தர் முனிவர்களை தவிர அவங்க எல்லாத்தையும் அறிஞ்சதுனால தான் அவங்க வந்து யார்கிட்டையும் பேசாமல் தனிஞ்சு இருக்காங்க. சித்தர்கள் முனிவர்கள் மனிதர்கள்கிட்ட அண்டவே மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க முக்காலத்தையும் உணர்ந்துட்டாங்க. ஓகேங்களா, முக்காலத்தையும் உணராமல் அரை உரையா இருக்கிற நம்ம தான் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா, அந்த ஞானம் நம்மளுக்கு யார் கொடுப்பாருன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி தான் கொடுப்பாரு. ஓகேங்களா, சர்வேஸ்வரனான தட்சிணாமூர்த்தி. ஏன்னா அவரை பற்றி தான் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் இருக்கும். அவர் நின்ற ஸ்தானத்தில் என்னென்ன பலன்கள் தர போகிறார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் போய் ஷேர் இருக்கும். ஓகேங்களா, அந்த அடிப்படையில் தான் பார்க்குறோம். ஓகேங்களா, இப்போ பேசக்கூடிய தலைப்புன்னு பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு குரு பகவான், குரு பிரகஸ்பதி நின்ற ஸ்தான பலன்கள் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதுலேயே நிறைய குளறுபடிகள் இருக்குது. குரு பிரகஸ்பதி தான் நவகிரகத்தில் பயிற்சியாகிறாரு. அவரை விட்டுட்டு தட்சிணாமூர்த்தி போய் வழிபாடுகள் செய்கிறாங்க, அதை கோயில் அச்சர்களே எல்லாம் செய்கிறாங்க, ஆலங்குடியில் முதற்கொண்டு இதை தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அச்சர்களுக்கே தெரியுதில்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவங்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய வேதங்களை படித்தவர்கள், சம்ஸ்கிருத வேதங்களை எல்லாம் படித்து அப்புறம் அதுக்குண்டான வேத அர்ச்சனைகள் செய்வதற்கு போய் அதுக்குண்டான கிளாஸ் எல்லாம் காஞ்சிபுரம், கும்பகோணம் இங்கெல்லாம் போய் படிச்சுட்டு வந்துருக்குறாங்க. புரியுதுங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் மிகச்சிறந்த வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது எல்லா தோஷங்களையும் போக்குறதுக்குண்டான ஒரே ஒரு தெய்வம் என்னன்னா தட்சிணாமூர்த்தி, நல்ல தெய்வம். ஏன்னா தட்சிணாமூர்த்திங்கிறது யாருன்னா அதாவது சர்வேஸ்வரனோட 64 ரூபத்தில் ஒன்று. நம்ம மக்களுக்கு தெரிஞ்சது 64, தெரியாமல் எத்தனை இருக்குன்னு தெரியாது. கடவுளை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணி சொல்கிறோம் யாராலையும் முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏன் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா குருவுக்கு வந்து அதிதேவதை யாருக்குன்னு இந்திரன். புரியல, தேவர்களின் அரசன் இந்திரன். இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. இவங்களிடம் கோயில்கள் இங்கே இல்லை, ஒன்று, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தோம்னா அதிக கோயில்கள் இல்லை, இருக்கு 1-2 இருக்குது. அது தேடி போகணும். அதுக்குண்டான இதுதான் தெரியும். வேதம் படித்தவங்க இந்திரனுக்கு உண்டான மந்திரங்கள் சொல்லி அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். அது போக பழைய நாடுகளில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தா, குரு பகவானுக்கு அதிதேவதை விஷ்ணு வர்றாரு. அதாவது சர்வேஸ்வரனோட ரூபங்கள் 64 ரூபங்களுக்கு மேலே 64 இருக்கிறதா நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலே சிவனோட ரூபங்கள் எத்தனைன்னு யாருனாலையும் கணிச்சு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதில் நம்மளுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்சிணாமூர்த்தி ஒன்று, நடராஜர், காலபைரவர். ஓகேங்களா, இந்த வழிபாடுகள் இவங்களுடைய வழிபாடுகளை வச்சுக்கிட்டாலே, ஏன்னா நம்ம கண்கண்ட எல்லா பக்கத்துலையும் எல்லா சிவன் கோயிலும் தட்சிணாமூர்த்தி இருப்பார், காலபைரவர் இருப்பார், நடராஜர் இருப்பார். இவங்களுக்கு போய் நீ பரிகாரம் செஞ்சீங்கன்னா நவ கோயில் இருக்கிற 9க்குமே நமக்கு பலன் கிடைக்கும். இன்னொன்று குருவுக்கு நல்லா கிடைக்கும்.
குருவோட அதிதேவதை யார் அப்படின்னு போட்டா விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன். சிவனோட இந்த 3 சக்தியினோட அதிதேவதை சர்வேஸ்வரனோட ரூபம் தான் தட்சிணாமூர்த்தி. அதனாலதான் கோயில்களில் சிறப்பாக வழிபாடுகள் செய்யுது. அச்சர்களுக்கு தெரிஞ்சதுனால தான் புரிய வைக்க முடியாத ஜனங்களுக்கு அவங்களே அனுபவிச்சு புரிஞ்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த சூட்சம வழிபாடுகளை ஒவ்வொருத்தருக்கும் பேசி புரிய வைக்க முடியாதுனால அவங்க சைலண்டாக முற்றிலும் தெரிந்தவர்கள் அமைதியாக தான் இருப்பார்கள். அது மாதிரி அவங்க நல்லா வேதங்கள் படித்தவங்க எல்லாமே சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிஞ்சவங்க, அதனால அமைதியாக தான் இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க சார் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை பண்ணுங்க, கல்வி ஞானம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்கள்ட்ட பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாரும் வேதங்கள் படித்தவர்கள் அல்ல, எல்லாரும் பாமர மக்கள், எளியவர்கள். ஓகேங்களா? இன்னைக்கு ஜோதிட நூல்களில் பிரம்மாண்டு எழுதிட்டு விட்டுருவாங்க. பிரம்மாவை எங்கே தேடி போய் அழைக்கிறீங்க? கொடுமுடியில் போகலாம், அப்புறம் எங்கேயோ திருச்சி பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. திருச்சி நான் போனதே கிடையாது அந்த கோயில். மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஓகேங்களா? சிவன் கோயில் எங்கெங்கே இருக்கு எல்லா பக்கம் போயிருக்கு. அதே மாதிரி நல்ல புகழ்பெற்ற விஷ்ணு ஸ்தலங்களெல்லாம் நான் போயிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அதனால நம்ம ஒரு தெய்வ வழிபாட்டில் நம்ம ஒரு குழந்தை மாதிரி, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, எல்லாம் நீயே கதி சரணாகதி நம்ம தத்துவத்தோட போனாதான் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாம் தெரிந்ததை போல இவருக்கு விட்டா அது கிடைக்காது, அவங்க தப்பான வழிபாடுகள் செய்கிறாங்க, இவங்க தப்பான வழிபாடுகள் செய்கிறாங்க, இவங்க தப்பான வழியை காட்டுறாங்க அப்படின்னா நம்ம இப்போ தெய்வத்துக்கு முன்னாடி தெய்வங்கள் எல்லா காரத்துவம் பெற்ற பிரம்மா விஷ்ணு சிவன். ஓகேங்களா? இவங்க மூர்த்திகளோட சக்தி. அதே மாதிரி அம்பாள், மகாலட்சுமி, மகாதேவி, மகாசக்தி. ஓகேங்களா? இந்த சரஸ்வதி தலைவன், இந்த 3 சக்திகளும் இந்த 3 சக்திகளும் வழிபட்டாலே அனைத்து தெய்வத்தினுடைய பிரச்சனைகள் நவகிரகத்தில் இருக்க அத்தனை பிரச்சனையும் தீரும். ஓகேங்களா? அதிதேவதைகள் நம்மளுக்கு குழப்பமா இருந்ததுதான். ஓகேங்களா? 3 சக்திகளோட 3 தேவியோட சொரூபமாக கொள்ளு மூகாம்பிகை தாய் இருக்கிறார். அதுக்கு பக்கத்துல பாதப்படியிலே பார்த்தோம்னா சொர்ணலிங்கம் இருக்கு. அதுல பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கிறாங்க. மகாசக்தி, மகாதேவி, மகாலட்சுமி 3 பேரும் லெஃப்ட் ரைட்ல அழகா ஒரே லிங்கத்துல இருக்கிறாங்க. இந்த அந்த சூட்சம வழிபாடு அங்கே எல்லாம் போனீங்கன்னா 3 சக்திகள், சக்தியோட 3 தெய்வ சக்திகளையும் கிடைச்சிடும். பிரம்மா விஷ்ணுவோட 3 தெய்வ சக்திகளும் இந்த சக்தியில அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் அந்த கோயில் தான். ஓகேங்களா? அங்கே போகலாம். கொல்லூர் மூகாம்பிகை போனீங்கன்னா அது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். ஓகேங்களா? எல்லாத்தையும் நம்ம வழிபட்ட ஒரு பலன் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஏன்னா வீடியோ 12 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் இப்போ ரொம்ப டைம் எடுத்து பார்க்குறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஓகேங்களா? இருந்த போதிலும் கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? மேச லக்னத்துக்கு குரு பகவான் என்ற பிரகஸ்பதி என்ற பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் பேசிடுறேன். ஓகேங்களா? கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது இந்த வீடியோ. ஏன்னா ஃபஸ்ட்டு குரு பற்றி பேசும்போது இந்த விளக்கங்கள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு, அதை நீங்கள் பண்ணிக்கலாம். காலபைரவர், அப்புறம் 2வது பார்த்தோம்னா நடராஜர். இந்த வழிபாடுகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம். மேஷ லக்னத்தில் குரு நிற்கும் போது, மேச லக்னத்தில் பார்த்தோம்னா 9 குரு 9, 12 குரு நிற்கும்போது ஒரு அற்புதமான பலாபலன்களை தர வல்லவர் மேச லக்னத்துக்கு. ஓகேங்களா? பாக்கியாதிபதி லக்னத்தில் அமர்றது ஒரு அற்புதமான பலன்கள் தான். நல்ல அறிவு, கல்வி ஞானம், தெளிவான சிந்தனை. ஓகேங்களா? சகல காரியங்களில் வெற்றி, தாப்னார் வழியில் அனுகூலம் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் அவர் நிற்கும் போது குரு 9, 12 கூடையவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் நிற்கும் போது இங்கேயும் அற்புதமான தனகாரன் தனஸ்தானத்தில் நிற்கும் போது மிக அற்புதமான பலன்கள் நடக்கும். நன்மைகள் மீறியாக நடக்கும். வாக்கு சாதனை ஏற்படும். ஜோதிட ஞானம், ஜோதிட புலமை, கல்வியில ஞானம், அநேக பணப்புழக்கங்கள் அதிகமாக ஏற்படும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீதி வெற்றி ஸ்தானத்திலிருந்து அவருடைய 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தை பார்ப்பார். இந்த இடமும் குருவுக்கு உகந்த இடமே. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இடத்துல குரு நின்றாலும் தைரியம் மேன்மைப்படும், தனம் சேரும், சகல பாக்கியங்களும் சேரும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து குரு 4ஆம் இடம் மேஷராசிக்கு 4ஆம் இடத்துல அமர்வு உச்சமாகறாங்க. அங்கே உச்சமாகிறது மிக அற்புதமான ஒரு டைம். நல்லது. மேச லக்னம் மேசராசிக்காரங்களுக்குலாம் உட்காரும்போது வீடு வாசல் 4ஆம் இடம் தாய் ஸ்தானம், வீடு வாசல் சொத்துங்கிற ஸ்தானம். அந்த இடத்துல அமரும்போது அந்த திசாபத்தியில் வரும்போது மிக நன்மைகள் நடக்கும். சொத்துக்கள் சேரும், வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாம் ஏற்படும், நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வனி ஸ்தானம், சூரியனோட வீடு. இங்கே நிற்கும் போது சூரியன் அங்கே இருந்தார்னா அல்லது சூரியன் பார்க்கின்றால சிவராஜ யோகம் ஏற்பட்டு அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? சூரியன் பிரதான நண்பன்.
ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக ஏற்படும். சூரிய நாராயண கோயில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா, சூரியன் அங்கே குருவிற்கு பிறந்திருந்தீங்கன்னா, ஆவணி மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா, அங்கே குரு இருந்தாருன்னா நீங்கள் சூரிய நாராயண கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஏன்னா சூரிய நாராயண கோயிலில் சூரியனுக்கு நேர் எதிர்த்துமாற குரு பகவான் இருப்பார். சிம்மத்தில் சூரியன் இருந்து ஆவணி மாதம் பிறந்தவர்கள் அங்கே குரு இருந்தது, அல்லது குரு பார்வை பெற்று இருக்கிறவங்கள சூரியநாராயண கோயில் போயிருக்கிறவங்கள மிக மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். மிக மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். அடுத்து பார்த்தோம்னா கன்னி ராசி 6ஆம் இடத்துல 9, 12 குரு பகவான் குரு பிரகஸ்பதி வந்து 6ஆம் இடத்துல கன்னியா ராசி இருக்கும் போது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் அது செயல்படும். ஏன்னா 12 உடையவனாக இருந்து அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது மிக அற்புதமான பலாபலங்கள் மேஷ ராசிக்கு நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது வந்து 7ஆம் இடம் குரு பாக்கியாதிபதி 12 நிறைய ஸ்தானாதிபதி அங்கே இருக்கும்போது மனைவியின் வழியில நல்ல சொத்துக்கள் சேர்றது, பிசினஸ் மூலமா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது, பிசினஸ் மூலமா சுப விரயங்கள் ஏற்படுறது, மேலும் மேலும் பிசினஸ் வளர்த்துக்கு உண்டான செலவுகள் அதிகமாக ஏற்படுறது, மனைவியின் மூலமாக தனம் சேர்றது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான பலாபலன்களை துலா ராசியில குரு நிற்கும் போது மேசராசிக்கு தருவார். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா விருச்சிகம் அஷ்டம ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல வந்து அவர் மேசராசிக்கு இன்னொரு வீடு அங்கே 12 குடையவராக இருந்து அவர் அங்கே இருக்கும்போது பாக்கியாதிபதியும் அந்த இடத்துல இருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நன்மைகள் அதிகமாக நடக்கும். விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் நன்மைகள் நடக்கும். என்ன தகவலாருக்கு மட்டும் கொஞ்சம் உடல் பாதிக்கும், உடல் பிணிகள் வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக லென்த்தாக நான் பேசினா அது நல்லா இருக்காது. ஓகேங்களா. அதனால நிறைய சொல்லலாம், பலன்கள் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம் ஒரு இதில் இருக்கும்போது. ஏன்னா அது ஸ்தானம் ஒரு ஸ்தானம் வந்து நிறைய டாபிக்கை பேச வல்லது ஒரு ஸ்தானமே. ஓகேங்களா. ஒரு உங்களுக்கு என்ன சுருக்கமாக என்ன சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா. அடுத்து பார்த்தா தனுசு 9ஆம் இடம் பாகிஸ்தானில் மேசலக்கணக்காரங்களுக்கு குரு பகவான் நிற்கும்போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஆயுள் தீர்க்காயில் அமைப்பு ஏற்படும். அங்கே வந்து பார்த்தோம்னா குரு வந்து 9ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தையே பார்ப்பாரு. மிக அற்புதமான பலாபலங்கள் இருக்கும். நுண்ணறிவு, அறிவு, தெளிவான சிந்தனை, சகல வாக்கியங்கள் ஏற்படுறது, தகவல் வழியில் அனுகூலம் ஏற்படுறது, உயர்கல்வி கற்கிறது, ஞானத்தை எல்லாம் தர்றது சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல தனுசுல குரு ஆட்சி பலம் பெற்று மேசலக்கணத்தில் நின்றால் மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் 10ஆம் இடத்துல குரு நிற்கும் போது மகர ராசி அந்த இடத்துல இருக்கும்போது அசுபகிரகத்தினோட பார்வையோ அசுபகிரகத்தினோட சேர்க்கை இல்லாமல் தனிச்சு நின்றால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா பதவிக்கு கஷ்டமாக வேலையில பிரச்சனையாகும். ஓகேல 10 குரு வரும்போது வேலையில 10ஆம் இடத்துல குரு நிற்கும்போது வேலையில நம்மளுக்கு பிரச்சனை டென்ஷன் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து சனீஸ்வர பகவான் வழிபாட்டையும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வழிபாடு அல்லது காலபைரவர் வழிபாடு அல்லது வந்து நிறைய வழிபாடுகள் இருக்கு. சனிக்கு சொன்னோம்னா எக்கச்சக்கமாக சொல்லலாம். ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் நாம் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலம். இதையும் சேர்த்து தட்சிணாமூர்த்தி குரு தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி குரு பிரகஸ்பதியோட வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டோம்னா அற்புதமான பலாபலங்கள் நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா. அல்லது உங்களுக்கு வந்து வேற எதுவுமே இல்லை, சிவ வழிபாடு வச்சுட்டா கூட சூப்பராக இருக்கும். நல்லா தட்சிணாமூர்த்தியோட அனுகிரகம் அதாவது பிரகஸ்பதியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சது. உங்களுக்கு கொண்டு காலப்பட தேவையில்லை. ஓகேங்களா. அடுத்து பார்த்தா 11ஆம் இடம் லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மையே அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து குரு பிரகஸ்பதி வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானிக்கிறது ஒரு அற்புதமான பலன் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அவருடைய புரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் குரு நிற்கும் போது புத்தி நோக்கிய பயணம், புத்திஸ்தானம், மூச்சஸ்தானம், சுப விரயஸ்தானங்கிற அடிப்படையில் நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் காலப்பட தேவை. ஏன்னா ஒரு பாக்கியாதிபதி வந்து அவர் இருக்கும்போது அங்கே சுப விரயங்களை தான் தருவார். கெடு விரயங்களை கெட்டது தரமாட்டார். ஏன்னா சத்ருஸ்தானமாக சூரியன் சூரிய புதன் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் மாறும், பலன்கள் மாறக்கூடிய புதன் வந்து அந்த இடத்துல நிற்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் குருவோட சேர்ந்தாருன்னா. அது இல்லாமல் அவர் தனிச்சு குரு நின்றாருன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. இன்னொரு விஷயம், மெயினான விஷயத்தை நான் சொல்றேன், குரு நின்ற இடத்தை விட அவர் பார்க்கும் இடத்துக்கு பலன்கள் ஜாஸ்தி, பவர். அது பார்க்கிற இடத்துல எல்லாம் பெரிய முன்னேற்றத்தை நம்மளுக்கு தந்துடுவார். ஓகேங்களா. குரு 12ஆம் இடத்துல மறைஞ்சு 6ஆம் இடத்தை பார்க்கும்போது சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அது தனி வீடியோ தான். நம்ம குரு பார்வை பலன்கள் எப்படி அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ குரு நின்ற பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. இப்போ ஒரு அத்தனை சும்மா சிம்பிளாக எங்கே என்னதுன்னு சொல்லிட்டேன். உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோட பலாபலன்கள், குரு என்ன பொசிஷன் இருக்கிறார், உங்களுக்கு யோக பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரா அல்லது நீச்சமாக உட்கார்ந்துருக்காரா அல்லது வேற என்ன கண்டிஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இப்போ மகர ராசிங்கிறது 10ஆம் இடத்துல அங்கே வந்து குரு வந்து நீச்சமாகிறார். ஓகேங்களா. அது நீச்ச பங்கத்தில் அமைஞ்சா கூட நன்மை தான். ஓகேங்களா. அது மாதிரி நிறைய ஜோதிடத்துல நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கு.
பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம பலன்கள் எடுத்துக்கணும். அவர் நின்ற நட்சத்திரம், வாங்கிய நட்சத்திரம், நின்ற நட்சத்திரத்தின் அதிபதியோட தெய்வங்கள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது நின்ற வீட்டின் அதிபதிகள் என்ன பொசிஷன் இருக்காங்க, இது மாதிரி எல்லாம் பலன்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுபடும். ஓகேங்களா? உங்கள் ஜாதகத்தில் குரு தனிச்சு நின்றாருன்னா நான் சொன்ன பலன்கள் இப்போ 50 to 70% உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரியே ஓகேங்களா, இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க. ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும். ஓகேங்களா? பிரச்சனை பார்க்கணுன்னா முன்கூட்டியே கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. நான் நிறைய பேருக்கு பார்க்க வேண்டியது இருக்குது, நான் நிறைய கோயில் தரிசனங்கள் பண்ண வேண்டிய டைம் இருக்குது. அதனால் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். குறைந்த இதுலேயே உங்களுக்கு தேவையான பலன்கள் சொல்லப்படும். ஓகேங்களா? 72 நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஜாதகம் பார்த்து சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 75% உங்களுக்கு வந்து அது 100% சக்ஸஸ் ஆகும். நான் சொல்கிற பலன்கள் சரியான அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாருமே பார்த்தது நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு, நல்லா இருக்குது சாமி அப்படின்னா. நான் சொல்கிறேன்னா அது அப்பன் குருனோட ஞானத்தில் நம்ம சொல்கிறோம். அது வந்து கிரகங்களை கணித்து ஒரு அளவுக்கு நம்ம பேஸ் பண்ணி நம்ம சொல்லும் பலன்கள் நன்றாக நல்ல முறையில் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அவன் முருகன் கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் என்னால் எதுவும் கிடையாது. அந்த டைமில் என்னுடைய நாக்கிலிருந்து எந்த பலன்கள் வருதோ, இப்போ நான் துல்லியமாக பார்த்து அப்படியே டக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். அது மாதிரி ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய நாவிலிருந்து என்ன பலன்கள் வருதோ அது வந்து அப்பன் குரு கொடுக்குற பலன். ஓகேங்களா? நான் ஜோதிடம் படிக்கிறது ஒரு விதம், அதை வந்து பலன்கள் சொல்கிறது ஒரு விதம். ஓகேங்களா? ஜோதிட பழங்கால நாடிகளை படிச்சுட்டு அப்படியே சொல்கிறது அது வந்து அந்த பலன்கள் எல்லாம் 100%, ஏன்னா 200% நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? இது வந்து கடவுளோட அனுகிரகத்தின் அடிப்படையில் நம்மளுக்கு அந்த டைமில் என்ன சொல்ல தோணுதோ அதை நாம் சொல்லும்போது அப்படியே படிச்சிடும். ஏன்னா வாக்குப்படிதாவும் அவருடைய ஜோதிடரோட ஜாதகத்தில் இருக்கணும். அவருக்கு வந்து வாக்குப்படிதாவும் இருக்குது. அப்படிங்கிறது குரு 2ஆம் இடத்தை நல்ல முறையில் பார்க்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி வித்தை ஸ்தானம் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கணும். ஜோதிட கிரகமான புதன் 2ஆம் இடத்துல நல்ல பொசிஷன் இருக்கணும். லக்ன பலம் ஒதுக்கி இருக்கணும். அப்போதான் லக்னம் நல்லா இருந்தால் ஜோதிடரும் நல்லா இருப்பாங்க. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் நல்லா இருந்தால் வாக்கு ஸ்தானாதிபதியும் நல்லா இருக்கணும். வாக்குக்கு அதிபதியான குருவும் நல்லா இருக்கணும். அந்த புதனும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஜோதிட படிதாவும் ஏற்படும். நீங்கள் நாடியில் இல்லாததை சொன்னால் கூட படிச்சு, நீங்கள் நாடியில் எதுவுமே எழுதுப்படல அதை உங்கள் நாக்கில் அந்த டைம் சொல்லணும்னு வந்ததுன்னா அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அது படிச்சு, நம்ம சொல்லியிருந்தாலும் கிடையாது, கடவுள் அந்த வேலையை செய்ய வைப்பார். ஓகேங்களா? என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொறுத்து பார்க்கணும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வணக்கம், வாழ்க வளமுடன்.